இங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பன்னீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இல்லை 8 மினிட்ஸ் சும்மா வறுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். லேசாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது சப்பாத்தி, தோசை, அப்புறம் கீ ரைஸ், ஜீரா ரைஸ், அதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அது அந்த ரிச் டேஸ்ட்காக தான் அங்கே பட்டர் போடுறது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு சின்ன கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி தக்காளி தான், அது ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பட்டை, ஏலக்காய், கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 2 சேர்த்துக்கோங்க. எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சீரகத்தூள் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சீரகத்தூள் இல்லை, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி கூடவே அரைச்சிக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளினா பெரிய பெரிய தக்காளி இல்லைங்க, அது சின்ன சின்ன தக்காளி தான். அதை சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு என்கிட்ட இருந்ததுனால ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தக்காளியுமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும். அதுங்களும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது கூடவே கொஞ்சோண்டு தனியாத்தூளும், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறவங்கள மிளகாத்தூள், நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் வரும் அது கணக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்ல தெரிலங்க எனக்கு, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் இதுதான், ஒரு 1/4 ஸ்பூன் தான் அது அளவு வரும். குழம்பு மிளகாத்தூள் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்கும். வேறு ஏதாவது இந்த தனி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டால் எனக்கு டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிறகு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அப்படியே பச்சையாகவே போட்டிருக்கோம்ல, சீரகம், சோம்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிச்சம் இருக்கிற பேஸ்ட்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேணாம். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி வச்சிட வேணாம், ஏன்னா இது கிரேவி சப்பாத்திக்கு தான் நான் செய்கிறேன் இது. அதனால் நான் கிரேவி கன்சிஸ்டன்சி வச்சுட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்புலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோங்க. என்கிட்ட இன்றைக்கி நான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடியே ஒரு 10 முந்திரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். 2த்தில் ஏதாவது ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும். போடலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வீட்டில் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட இது வராது. இப்போ நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் லேசாக கொதித்து வத்தந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டரு, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க.
குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசு பெருசாக போட்டால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட்டர் வந்து நிறைய நேரம் குக் பண்ணிங்கன்னா நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி 5 மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போடுங்க பன்னீரை. இந்த மாதிரி லேசாக சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு தாராளமாக கொஞ்சம் அந்த பன்னீரே நான் போட்டுவிட்டேங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் பன்னீர் இல்லைனாலும் பன்னீர்ன்ற பாருங்க, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே குழம்பு அந்த கிரேவி வந்து கட்டி ஆகிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நீங்கள் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் வேணான்றதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் 2 ஸ்பூன். இது போட்டிங்கன்னா இன்னுமே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற நம்மளுக்கு கிரேவி மாரி கிடைக்குங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கசூரி மேத்தி இல்லை, அதனால் வந்து நான் கொத்தமல்லியே போட்டுட்டேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டு தான் கொடுக்கும் கொத்தமல்லியுமே உங்களுக்கு. நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்ட பிறகு, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டு சேர்த்துக்கணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நான் சிம்மில் வச்சு போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே கொதிக்கக்கூடாது. இந்த நாட்டு சர்க்கரை இந்த கொத்தமல்லியாக போட்டதுக்கப்புறம் அந்த சூட்லேயே நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவராக கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக வருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும், அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்கள். நம்மள எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சேர்க்கல, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஆர்டிஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் மட்டும் தாங்க. அதுக்கு பதில் நீங்கள் வந்து முந்திரி போட்டுக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்துச்சிங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 முந்திரி வந்து நல்லாவே மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். பாய்.